வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி. இன்னைக்கு விஷன் ஐஏஎஸ் ஜான் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் செகண்ட் டாபிக் கவர் பண்ண போகிறோம். இந்தியாஸ் வேக்சின் டிப்ளமசி. ஸோ இந்தியாவோட வேக்சின் டிப்ளமசி எப்படி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த நியூஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். டேஸ் ஆஃப்டர் இந்தியா பிகன் வேக்சினேட்டிங் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன் அகெயின்ஸ்ட் த நோவல் கொரோனா வைரஸ், இந்தியா ஹஸ் பிகன் dispatching millions of doses to its South Asian neighbors and key partner countries. இந்த பர்டிகுலர் ஜான் மந்தில் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வேக்சினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் வேக்சினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போதே சவுத் ஏஷியன் நெய்பர்ஸ் அண்ட் தென் கீ பார்ட்னர் கண்ட்ரிஸ் இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருப்போம். இதுதான் வந்து நியூஸ். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் வேக்சின் டிப்ளமசி அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த கரண்ட் குளோபல் கான்டெக்ஸ்ட். ஸோ வேக்சின் டிப்ளமசினா என்ன, கரண்ட் குளோபல் கான்டெக்ஸ்ட்டில் அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். வேக்சின் டிப்ளமசி கேன் பி சீன் ஆஸ் அ பிரான்ச் ஆஃப் குளோபல் ஹெல்த் டிப்ளமசி தட் ரிலைஸ் ஆன் த யூஸ் or delivery of vaccines and alongside providing ancillary services like distribution, assistance and related research. ஸோ வேக்சின் டிப்ளமசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த குளோபல் ஹெல்த் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து நிறைய வேக்சின்ஸ் டெலிவரி பண்ணுவோம். அதாவது நம்மளோட நெய்பர்ஸ்க்கு வந்து வேக்சின்ஸை வந்து சப்ளை பண்ணுவோம். ஆர்எல் நீடி கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின்ஸை வந்து சப்ளை பண்ணுவோம். நாட் ஓன்லி வேக்சின்ஸ் பட் ஆல்சோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போது நிறைய புவர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் அசிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுதான் அவங்களோட ரிசர்ச்க்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் வேக்சின் டிப்ளமசி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கன் ரீஜனில் எய்ட்ஸ் அவுட் பிரேக் வந்து கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு. ஸோ அந்த எய்ட்ஸ் அவுட் பிரேக் இருந்த டைம்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் வேக்சின்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியாஸ் வேக்சின் டிப்ளமசி. ஸோ ஆப்பிரிக்கன் ரீஜனில் எப்போ எய்ட்ஸ் அவுட் பிரேக் ஆரம்பிச்சிச்சோ ஸோ அந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்டிபிசிஆர் வேக்சின்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் டிப்ளமசி. In the current context, when the world is amid a health crisis in the form of COVID-19, vaccine diplomacy has assumed an even larger role due to the following reasons. ஸோ இப்போ இந்த கரண்ட் கிரைசிஸ் சுச்சுவேஷனில் COVID-19 வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு COVID-19 அப்படிங்கிறது வேக்சின் டிப்ளமசி ஆர் டிப்ளமேட்டிக் கன்சர்னில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வேக்சின் டிப்ளமசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு லார்ஜான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இந்த வேக்சின் டிப்ளமசி வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், கவுண்டரிங் எமர்ஜென்ஸ் ஆஃப் வேக்சின் நேஷனலிசம். வேக்சின் நேஷனலிசத்தை வந்து கவுண்டர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் we must have to understand vaccine nationalism அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். With the development of vaccines, it was seen that some rich countries started cornering and sometimes hoarding vaccines. So ஒரு சில ரிச்சான கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸை வந்து அவங்க வந்து கார்னர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This is being termed as vaccine nationalism, where myopic view of national need is solely catered to with disregard for collective global needs. So இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் அதாவது ரிச்சான கண்ட்ரிஸ் எல்லாம் வேக்சின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும், அவங்களோட நேஷனுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டனல் விஷன். ஸோ அவங்களோட கண்ட்ரியோட நீடை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் கன்சர்னை வந்து பார்க்கறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ குளோபலாக இருக்கக்கூடிய பீப்புளோட நீட்ஸை வந்து அவங்க வந்து பார்க்கறது கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் நேஷனலிசம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிச் கண்ட்ரிஸோட பாப்புலேஷன், டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா ரிச் கண்ட்ரிஸோட பாப்புலேஷனும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 16% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ரிச் கண்ட்ரியில் வந்து இருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாகவும் இருக்கும், இல்லைனா வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களாகவும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான். ஸோ இந்த பிபிஎல் அண்ட் தென் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 84% ஆஃப் த பாப்புலேஷன் இந்த மிடில் இன்கம் கண்ட்ரிலையும் லோவர் இன்கம் கண்ட்ரிலையும் தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த 16% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த ரிச் கண்ட்ரிஸ் கிட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேக்சினில் 60% ஆஃப் த வேக்சின் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது. இவங்க கிட்ட இருந்து தான் குளோபலாக எல்லாரும் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் கன்சர்ன். ஏன்னா அவங்க வந்து அந்த வேக்சின்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு சில கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா
we must have to create some counter narrative. ஸோ இப்போ இந்த வேக்சின் நேஷனலிசத்துக்கு எகென்ஸ்டாக ஒரு கவுண்டர் நரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேக்சின் இன்டர்நேஷனலிசம். ஸோ வேக்சின்ஸை வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆர் எல்ஸ் வி கேன் சே இட் ஆஸ் அ வேக்சின் டிப்ளமசி. ஸோ இப்போது நம்ம அந்த வேக்சின் டிப்ளமசியை வந்து கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த பர்டிகுலர் வேக்சின் நேஷனலிசத்தை வந்து கவுண்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வேக்சின் இன்டர்நேஷனலிசம் ஆர் இந்த வேக்சின் டிப்ளமசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஆஃப் வேக்சினை நம்ம ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம் ரேதர் தென் நேஷனல் லயபிலிட்டி. ஸோ அதை வந்து ஒரு லயபிலிட்டியாக பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் டிப்ளமசியில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ். அடுத்தது strengthening the idea of collective global response. Since the start of the pandemic, it has been made clear that only a collective response from all countries executed simultaneously would be able to eliminate the virus. ஸோ இப்போது இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரியும் கலெக்டிவாக ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்தால் தான் இந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஃபார் டூரிசம், அவங்களோட அந்த பர்டிகுலர் ஓன் ஏர்னிங்ஸ்க்குமே நிறைய பேர் வந்து கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி வந்து போகிறாங்க. ஒரு சிலர் படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்ரப்டாக வந்து பேன் பண்ண முடியாது, கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கண்ட்ரி மட்டும் தன்னோட நேஷனோட அந்த ப்ரொடெக்ஷனை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குளோபல் கன்சர்னில் வந்து ஒரு ப்ராப்ளமாக வரும். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கண்ட்ரியை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணி வைரஸை பூராத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் ஒன்ஸ் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கண்ட்ரிஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வேறு எந்த கண்ட்ரியிலையாவது அந்த வைரஸோட அந்த ரெமனன்ட் இருந்தால் இட் வில் ஷிஃப்ட் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ இப்போது எந்த கண்ட்ரியை க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்குள்ளே இந்த வைரஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து அகெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது ஒரு கண்ட்ரியோட கன்சர்னை மட்டும் எடுக்காமல் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஒரு காமனான ஒரு கோல் அண்ட் தென் காமனான பிரின்சிபல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் இந்த ஒரு பர்டிகுலர் COVID-19 கர்டைல் பண்ண முடியும். அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆன் தோஸ் லைன்ஸ் வேக்சின் டிப்ளமசி என்ஷூர் தட் சப்ளை ஆஃப் வேக்சின் ரீச்சஸ் ஆல் ஏரியாஸ் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் கிரியேட்டிங் அ ஸ்விஃப்ட் அண்ட் டைம்லி குளோபல் ரெஸ்பான்ஸ். சிம்பிள். இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த வைரஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபெக்டடான பாப்புலேஷன்ஸை வந்து குறைக்கணும் அண்ட் தென் இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு வேக்சின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மோஸ்ட் வெப்பன். ஸோ அந்த வேக்சினை வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சப்ளை பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு குளோபல் லெவலில் இந்த பர்டிகுலர் COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு கலெக்டிவ் குளோபல் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஒரு பர்டிகுலர் கோலை வந்து அட்டைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து வேக்சின்ஸ் தட் கான்ஸ்டிடியூட் மெஜாரிட்டி ஆஃப் வேக்சின் யூஸ்ட் அண்ட் சப்ளைட் பை இந்தியா. இந்தியாவில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோவிஷீல்டு வேக்சின் அண்ட் தென் கோவேக்சின். ஸோ இது ரெண்டு தான் வந்து மேஜராக வந்து இந்தியாவில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் டெவலப்டு பை ஆஸ்ட்ராசென்கா. இந்த ஆஸ்ட்ராசென்காவும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இதை வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பர்டிகுலர் வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. SII இவங்க தான் வந்து கோவிஷீல்டு வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோவேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கலி டெவலப்டு வேக்சின். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் அண்ட் தென் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கோவேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேக்சின் டிப்ளமசி வந்து என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்க்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேக்சின் டிப்ளமசி எப்படி இந்தியாவுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வந்து அமைய போகுது, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவு கேன் வேக்சின் டிப்ளமசி எய்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. நம்மளோட ஃபாரின் பாலிசிக்கு இந்த வேக்சின் டிப்ளமசி எப்படி ஹெல்ப் பண்ண போகுது. ஜெனரேட்டிங் குட் வில் இன் த நெய்பர்ஹுட்ஸ். இன் கீப்பிங் வித் இட்ஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ், the first consignment of Covishield vaccine and Covaxin have gone to its immediate neighbors, example Bangladesh, Bhutan, Maldives, Myanmar, Nepal and to key Indian Ocean partners Mauritius and Seychelles. So நம்மளோட neighborhood first policy or else neighborhood first initiative அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த கோவிஷீல்டையும் கோவேக்சினையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது போக இந்தியன் ஓஷன் பார்ட்னர்ஸ், அதாவது நம்மளோட இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த
கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்ம இந்த வேக்சின்ஸை வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ் கூட நமக்கு ஒரு குட்வில் வந்து கிரியேட் ஆகும். வேக்சின் டிப்ளமசி மே ஹெல்ப் ப்ரொவைட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் டு ட்ரபிள்டு ரிலேஷன்ஷிப் in the neighborhood. For example, Nepal, which has been sparring with India recent month, has expressed gratitude for India's gesture. இதை நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு எடிட்டோரியலில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷனில் பூட்டான் மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நேபாள் கிட்ட வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்லே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வேக்சின் டிரான்சாக்ஷனால வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து இந்தியா கிட்ட அவங்களோட கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன் வந்து மறுபடியும் ஸ்டேபிள் ஆகும். ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் டிப்ளமசி மூலமாக நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் பிட்வீன் நேஷன்ஸ். ஆல்சோ சச் கெஸ்டர்ஸ் வில் ஹெல்ப் counter the big brother or bully perception of India among the smaller neighbors like Bangladesh. So most of the neighbor countries, அதாவது smaller countries, இந்தியாவை வந்து ஒரு bully or else ஒரு நார்மல் டிப்ளமேட்டிக் வேல சொல்லணும் அப்படின்னா பிக் பிரதர் கன்சர்னில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்டர் பேஸ்டு நேஷன்ற மாதிரியும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் டிப்ளமசியால் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்தது வேக்சின் பேக்ட்ஸ் வித் other developing nations. India envisaged to distribute vaccines to Latin America, Africa, and the former Soviet republics. Many of the recipient countries have signed vaccine pacts with India on a government-to-government basis. This will strengthen India's soft power in the region by decreasing the vaccine inequality in the developing world. So, இந்த பர்டிகுலர் வேக்சின் பேக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸ் கூட வந்து அக்ரிமெண்ட்டாக வந்து போட்டுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் தென் சோவியத் ரிபப்ளிக்ஸ், ஃபார்மர் சோவியத் ரிபப்ளிக்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய வேக்சின்ஸை வந்து நம்ம சப்ளை வந்து பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ரெசிபியன்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அதாவது இந்த லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் தென் அந்த சோவியத் ரிபப்ளிக்ஸ், ஸோ இந்த ரெசிபியன்ட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வேக்சின் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பேசிஸில் வந்து வேக்சின் பேக்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட் பவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ எப்படி இந்த சாஃப்ட் பவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த ரீஜியன்ஸ்லாம் அந்த வேக்சின் இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த வேக்சின் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய வேக்சின்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவர் அப்படிங்கிறத வந்து குளோபல் லெவலில் வந்து ப்ரூவ் பண்ணும். அடுத்தது வந்து இந்தியா ஹேஸ் ஆல்சோ ஆஃபர்ட் டு ஹெல்ப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இன் என்ஹான்சிங் தேர் கோல்ட் செயின் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் ஃபார் த டெலிவரி ஆஃப் வேக்சின். ஸோ இப்போது வேக்சின் வந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அதில் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வேக்சின் சப்ளை பண்ணுறதோட நிறுத்தாமல் அந்த வேக்சின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ 2-step ப்ராசஸ். நாட் ஓன்லி ப்ரொவைடிங் வேக்சின்ஸ் பட் ஆல்சோ we are providing some technologies for storing those vaccines which were provided by India. So இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெச்சூர் திங். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. நம்மளோட அந்த சாஃப்ட் பவர் ஸ்ட்ரென்த்தை வந்து குளோபல் லெவலில் ஆர் எல்ஸ் குளோபல் அரினால வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணும். அடுத்தது இந்தியாஸ் வேக்சின் மைத்ரி ஆர் வேக்சின் ஃப்ரெண்ட்ஷிப் has evoked a positive response globally. The leadership shown by India during the crisis may increase its global standing. India's gesture of sharing vaccine supply with other countries stands in sharp contrast to the idea of vaccine nationalism. ஸோ குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்டைன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த வேக்சின்ஸை சப்ளை பண்ணோம் இல்லைங்களா, இதனால் நமக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வேக்சின் நேஷனலிசத்துக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்டர். சரிங்களா? ஸோ வேக்சின் நேஷனலிசம் அது ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் மோட்டிவ், வேறஸ் நம்மளோட மோட்டிவ் அதாவது வேக்சின் டிப்ளமசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் லெவல் மோட்டிவ். அடுத்தது இந்தியாஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இன் வேக்சின் டிப்ளமசி.
there are several advantages that makes India a more suitable candidate for vaccine diplomacy from other countries including China. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் டிப்ளமசியை நம்மளால தான் வந்து ப்ராப்பராக செய்ய முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான அந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். India is one of the largest manufacturer of vaccine in the world. It supplies around 60% of the global requirement of DPT, BCG and measles vaccine. ஸோ இந்தியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இந்தியா கிட்ட நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்தியா நிறைய வேக்சின்ஸை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு குளோபலோட அந்த வேக்சின் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுல இந்தியாவுக்கு ஒரு மேஜர் பார்ட் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா டிபிடி, பிசிஜி அண்ட் தென் மீசல்ஸ் இந்த மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்தியன் வேக்சின்ஸ் ஹவ் ஷோன் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆர் லோ காஸ்ட் அண்ட் ஈஸியர் டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ சிம்பிள், நம்மளோட வேக்சின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து காட்டல. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் லோ காஸ்ட். ஸோ நம்மளோட டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவுமே லோ காஸ்ட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், பர்ச்சேஸருக்கு வந்து அது வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு அப்டைனபிள் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அதுக்கடுத்தது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் தென் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் வென் இட் கம்ஸ் டு வேக்சின்ஸ். அதுக்கடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆல்ரெடி ப்ரிவலன்ட் சப்ளை ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் ஜெனரிக் ட்ரக்ஸ் லைக் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அண்ட் பேராசிட்டமால். ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ என்னென்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். ஸோ இனிஷியல் டைமில் வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணாத அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் தான் வந்து ஒரு ரிலையபிள் மெடிசனாக வந்து இருந்துச்சு அகேன்ஸ்ட் COVID-19. பியூராக வந்து கர்டைல் பண்ணலனாலும் அது வந்து ஒரு ஸ்டாப் கேப்பாக வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா பேராசிட்டமால். ஸோ பேராசிட்டமால் அப்படிங்கிறது பெயின் கில்லர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து அதிகப்படியாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வேக்சின் டிப்ளமசிக்கு ஒரு மேஜர் ரீசன். அதுக்கடுத்தது எய்டிங் overall medical diplomacy and pharmaceutical sector. Global demand for its COVID-19 vaccine is soaring. Its commercial supply will benefit Indian pharmaceutical businesses now and long run. So final வந்து பார்த்தோம்னா ஓவராலாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் டிப்ளமசிக்கும் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டாக அமையும் அண்ட் தென் ஃபார்மாகுட்டிக்கல் செக்டாருக்கும் வந்து ப்ராஃபிட்டாக அமையும். ஏன் அப்படின்னா குளோபலாக வந்து பார்த்தோம்னா COVID-19 வேக்சின்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ இதனால் கமர்ஷியலாக நம்மளால் நிறைய வந்து சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அன் அட்வான்டேஜ். அதுக்கடுத்தது வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் தட் இந்தியா ஃபேஸஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் த ஐடியா ஆஃப் வேக்சின் டிப்ளமசி. ஸோ வேக்சின் டிப்ளமசியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? இதில் ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்சிங் வேக்சின் டிப்ளமசி வித் டொமஸ்டிக் நீட்ஸ். ஸோ இப்போது இவ்வளோ நேரம் பேசணும் இல்லைங்களா, வேக்சின் டிப்ளமசி குளோபல் லெவலில் வந்து நம்ம வேக்சின்ஸை வந்து சப்ளை பண்ணணும், நம்மளோட ஓன் நீடுக்கு மட்டும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. பட் இதை செய்யறதுனால இன்னொரு ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட டொமஸ்டிக் நீடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், ஷார்ட்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்ம வந்து வேக்சின் டிப்ளமசியும் ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்மளோட டொமஸ்டிக் நீடையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்தியா வில் நீட் மோர் தென் 1 billion doses டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன். ஸோ நம்மளோட ஓன் பாப்புலேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 billion doses வந்து தேவைப்படுது, சரிங்களா. டு என்ஷூர் தட் சப்ளை இஸ் நாட் கன்ஸ்ட்ரைன்ட் இன் இந்தியா அண்ட் simultaneously fulfilling international commitments on the vaccine pacts will be a manufacturing as well as logistical challenge. ஸோ இப்போது நம்மளோட ஓன் நேஷனுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ளை பண்ணணும், சரிங்களா. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ், அதாவது அந்த வேக்சின் பேக்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு பேக்ட்னால நம்ம அவங்களுக்கும், அதாவது நெய்பர் கண்ட்ரீஸ் அண்ட் தென் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், இவங்களுக்கும் வேக்சின்ஸ் வந்து சப்ளை பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அது போக நிறைய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ், இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வேக்சின் டிப்ளமசிக்கு இருக்கக்கூடிய ப்ரைம் மோஸ்ட் சேலஞ்ச். அடுத்தது காம்படிஷன் ஃப்ரம் சைனா, முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஆல்தோ இந்தியா ஹேஸ் அ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வித் ரிகார்ட் டு சைனா டியூ டு இட்ஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, பட் சைனா ஹேஸ் பை அண்ட் லார்ஜ் ரெக்கவர்ட் ஃப்ரம் த பேண்டமிக் அண்ட் இட் வில் பி ஏபிள் டு இன்ஜெக்ட் மோர் டிப்ளமேட்டிக் ரிசோர்சஸ் டுவோர்ட்ஸ் வேக்சின் டிப்ளமசி
thus challenging India's relationship in the domain. ஸோ என்னதான் வந்து இந்தியாவில் வேக்சின்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரிங் ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து வேக்சினோட நீடு வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. ஸோ இதனால் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் காம்படிட்டராக இருப்பாங்க இந்த வேக்சின் டிப்ளமசியில். ஏன்னா அவங்களுக்கு டிமாண்டு குறைஞ்சிருச்சு, சப்ளை வந்து அதிகமாகும். டிமாண்டு குறைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சப்ளை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த வேக்சின் டிப்ளமசி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அடுத்தது வே ஃபார்வர்ட் ஆர் கன்க்ளூஷன். India's potential and the current context provides it with a twin opportunity to serve humanity and simultaneously strengthen its geopolitical position. Efforts should be made to capitalize on this opportunity as far as possible. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்குது. என்ன அப்படின்னா ஹியூமனிட்டிக்கு வந்து சர்வ் பண்ணுறது அண்ட் தென் நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது. இந்த 2 பர்டிகுலர் பார்ட்ஸில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடச்சிருக்குது இந்த ஒரு COVID-19 டைமில். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், நமக்கு ப்ராஃபிட்டாக வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான எஃபர்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். த இமீடியட் கெயின்ஸ் விச் மே ஜெனரேட்டட் லைக் ஓப்பனிங் ஆஃப் கம்யூனிகேஷன் சேனல்ஸ், கிரியேஷன் ஆஃப் குட்வில் எக்ஸெட்ரா. ஸோ இப்போது இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரிஸ் கூட கம்யூனிகேஷன் சேனல்ஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், குட்வில்லை வந்து கிரியேட் பண்ண முடியும். தீஸ் வேர் இமீடியட் கெயின்ஸ். அதுக்கடுத்தது தீஸ் திங்ஸ் ஷுட் பி கேபிட்டலைஸ்டு வித் மோர் கான்க்ரீட் என்கேஜ்மெண்ட் த்ரூ ஜியோபாலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப், எக்கனாமிக் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் பயலேட்ரல் இஷ்யூஸ். ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு கம்யூனிகேஷன் சேனல் அண்ட் தென் குட்வில் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக நமக்கு இமீடியட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோட நிறுத்தாமல் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ், இந்த குட்வில் கிரியேட் ஆன கண்ட்ரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஜியோபாலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் நிறைய எக்கனாமிக் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் பேக்ட்ஸை வந்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கணும். அண்ட் தென் நிறைய பைலேட்ரல் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூட்டான் அண்ட் நேபாள் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரல் இஷ்யூஸில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வர மாதிரியான ரெசல்யூஷன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் இதை ஒரு டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வச்சுக்கிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மெட்டீரியலை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ வந்து வரும் எக்ஸாம் டைமில்.